ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய பெண்களுக்கு இந்த டவுட் இருக்கும். நார்மலாக நார்மல் டெலிவரியாக இருந்தது அல்லது சி செக்ஷனாக இருந்தாலும் சரி. இப்போ சி செக்ஷன்னா நார்மலாக நம்மளுக்கு தெரியும், வயிற்றில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி போட்டு அதுக்கடுத்து தான் குழந்தைய வந்து வெளியே எடுப்பாங்க. அதுவே நார்மல் டெலிவரியாக இருந்ததுன்னா அவங்களுடைய பிறப்புறுப்புக்கு கீழே வந்து ஒரு கோடு மாதிரி லைட்டாக இது பண்ணிட்டு குழந்தைய வந்து வெளியில எடுப்பாங்க. இதுக்கு பேர் என்ன ரீசன்னால இப்படி நம்மளுக்கு பண்றாங்க? இது ரொம்ப பெயினா இருக்குமா? இதெல்லாம் ஆறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து எல்லாருக்கும் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு சிலருக்கு மட்டும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது வந்து சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எபிசியோட்டமி கிடையாது. இதுவே நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு குழந்தையோட தலைப்பகுதி வெளியில் வந்து வரதுக்கு தயார் நிலையில் இருக்கும். ஆனால் குழந்தையோட தலைப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி அது சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய பிறப்புறுப்பு ஆசனவாய் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து பெர்னியம்னு சொல்லுவாங்க. அந்த பெர்னியம் பகுதியில் லைட்டாக கீறல் மாதிரி போட்டு குழந்தையோட தலைப்பகுதியை வந்து வெளியில் எடுக்கலாம். இது ஒரு ரீசன். சம்டைம் வந்து குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லை ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, உடனே வெளியில் வரணும், அந்த ரீசன்னாலையும் எபிசியோட்டமி வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து குழந்தையோட இதய துடிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ குழந்தைய நம்ம சீக்கிரமே வெளியில் எடுக்கணும், அந்த ரீசனுக்காகவும் எபிசியோட்டமி வந்து பண்ணுவாங்க. சம்டைம் வந்து குழந்தை வந்து வெளியில் வரும், ஆனால் அந்த பெர்னியம் பகுதி கிட்ட வந்த உடனே அதால் வெளியில் வர முடியாது. அதுக்கு அந்த பெர்னியம் பகுதி அந்த அளவு விரிஞ்சு கொடுக்காது. அப்படி இருந்தாலும் இந்த எபிசியோட்டமி வந்து பண்ணுவாங்க. இது ரொம்ப நார்மலான ஒன்று தான். இப்படி பண்ணுவாங்களேன்னு பயப்படாதீங்க. இது வந்து எல்லா கர்ப்பிணிகளுக்கும் வந்து தெரியணும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த எபிசியோட்டமி பண்ணும் பொழுது அந்த இடத்துல இது மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணும் பொழுது அந்த இடம் வந்து மரத்து போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த கீறல் போடும் பொழுதோ எந்த இதுவும் வந்து வலியோ தெரியாது. சம்டைம் ஒரு சிலருக்கு எந்த இதுவும் அப்ளை பண்ணாமையும் டைரக்டாகவே வந்து இந்த எபிசியோட்டமி வந்து பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து, அங்கே இருக்கிற டாக்டர்ஸை பொறுத்தும் இது வந்து மாறுபடும். இதை வந்து 3 விதமாக இந்த எபிசியோட்டமி வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தை வந்து வெளியில் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னா, குழந்தை வந்து வெளியில் வரப்போகுதுன்னா அந்த நேரத்தில் தான் இதை வந்து பண்ணுவாங்க. முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. குழந்தை வெளியில் வரப்போகுதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து பண்ணுவாங்க. மேலே இதை வந்து 3 கட்டமாக பிரிக்கப்படுது. முதல் நிலைனா மேலே இருக்கிற, அதாவது அந்த பெர்னிய பகுதிக்கு மேல்நிலை இருக்கிற அந்த தோலை மட்டும் லைட்டாக கீறி விடுறது, இதை வந்து முதல் நிலைன்னு சொல்கிறாங்க. அதுவே உள்ளே இருக்கிற அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற பகுதிகளை, உள்ளே இருக்கிற சதை பகுதியும் லைட்டாக கீறி விட்டதுன்னா இது 2ஆம் நிலைன்னு சொல்கிறாங்க. 3ஆம் நிலைன்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா ஆழமாக கீறி விடுறது, உள்ள நல்லா கீறி விட்டாதான் குழந்தை வந்து வெளியில் வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 3ஆம் நிலைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த வலி வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னா, ஒரு சிலருக்கு என்ன எதுக்காக நான் போடுறேன்னா, இது என்னோட ப்ரெக்னன்சி, செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து இது ரொம்ப எனக்கு இருந்தது. பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால இதுக்கு சி செக்ஷனே பண்ணியிருக்கலாங்கிற லெவலுக்கு இருக்கும். அந்தளவு ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும். நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸு எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து சம்டைம் வந்து நம்மளுக்கு இது கொடுப்பாங்க, மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த புண்ணுகள் வந்து எப்பயுமே லைட்டாக சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணுற மாதிரியோ, நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குங்க. ஒரு 2 or 3 டைம் வந்து வாஷ் பண்ண சொல்லுவாங்க. டாக்டர் வந்து என்ன உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப புண்ணாயிட்டாலோ அல்லது ரொம்ப கொதன்னு ஆயிட்டாலோ, ரொம்ப வலி தாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வீட்டில் ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம். இது ரொம்ப சாஃப்டான இடம், உங்களுக்கு ரொம்ப பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஒரு சிலர் வந்து வீட்டு வைத்தியமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்காதீங்க தயவுசெய்து. அது இன்னும் ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் வரைக்குமே இந்த பெயின் வந்து இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் போய் டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப புண்ணாயிடுச்சு, ரொம்ப ஒரு சிலருக்கு சீல் வச்சிரும், ஒரு சிலருக்கு இது மாதிரி புண்ணுகள் வந்து ரொம்ப அதிகம் வரும். அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். நீங்களா வந்து எண்ணெய் போடுறது, மஞ்சள் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா தயவு செய்து பண்ணாதீங்க. இது இன்னும் பாதிப்பை வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுத்தும். இது வந்து அந்த இடத்துல தையல் மாதிரி கூட ஒரு சிலருக்கு வந்து போடுவாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு மாதிரி இது பண்றாங்க. தையல் மாதிரி போடுறாங்க. இப்ப ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சி செக்ஷன் பண்றவங்களுக்கு கிடையாது. இது நார்மல் டெலிவரி ஆகுறவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸை தான் வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. எபிசியோட்டமி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் நம்மளால உட்காரவே முடியாது. அந்த இடத்துல ரொம்ப பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. நல்லா வாக்கிங் கொஞ்சம் ரொம்ப வாக்கிங் கிடையாது, கொஞ்சம் அப்படியே நடந்து குழந்தைய தூக்கிட்டு தோளில் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் நடக்கலாம். நடக்காமல் இருக்காதீங்க, இன்னும் பெயின் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நடக்க முடியாத அளவு உங்களுக்கு இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்லா சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது மருந்துகள் கொடுத்தா அதில் அப்ளை பண்ணுங்கள், இல்லை மெடிசன்ஸ் கொடுத்தா எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.